இன்னைக்கு எங்க ஊரை சுத்தி பார்க்கலாம் நானும் எங்க அண்ணன் பைக்ல கிளம்பிட்டோம். போற வழியில ஒரு இளநீ மரத்தை பார்த்தோம். சும்மா விடுவோம். என் வாழ்க்கையிலே இவ்வளவு சின்னதா இப்பதான் ஒரு இளநீ மரத்தை பாக்குறேன். எனக்கு பாத்தீங்கன்னா மரம் ஏறவே தெரியாதுங்க சுத்தமா. அதை பிடிக்கூடாது. அப்படி எங்க அண்ணனும் என்ன ஒன்னும் சொல்றான். ஆனா ஏறி ஏறி கீழே வந்துடுறேன் டமால் டமால்னு. இல்ல இதை நான் தான் எடுத்து தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏறினேன். திருப்பியும் கீழே வந்துட்டேன் டமால்னு. இவ்வளவு சின்ன மரம் கூட ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சிரிச்சுட்டே இருந்தான் என்னை பார்த்து. இறங்குடா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனை ஏற விட்டேன். நான் மொத்தமாவே 3 காய் தான் இருந்தது. அதுல பார்க்கவே ரொம்ப சின்னதா இருந்தது. இல்ல தண்ணி இருக்குமான்னு கேட்டேன் எங்க அண்ணன் கிட்ட. அதெல்லாம் இருக்குன்னு சொன்னா. நீங்க இந்த மாதிரி யாரோ வீட்டு மரத்துல இளநீர் எடுத்து குடிச்சிருக்கலாம்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இதுல என்ன ஒண்ணுன்னா எங்க வீட்லயே மரம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு இளநீரை பிரிச்சு தண்ணில போட்டாங்க அண்ணன். அதையும் எப்படியும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன். சும்மா விடுமோ நம்ம? சீரியஸாவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. தண்ணி அவ்வளவு டேஸ்ட்டுங்க. குடிச்சு முடிச்சுட்டு வழுக்கா இருக்குமான்னு கேட்டேன். தண்ணி அவ்வளவு டேஸ்டா இருந்தா வழுக்கலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டான். போதும் விடு. 3ல ஆளுக்கு ஒன்று எடுத்து குடிச்சிட்டோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தண்ணி அழுகி போயிடுச்சு. அது வேணாம் சொல்லிட்டு தூக்கி போட்டோம். எங்கள் அண்ணன் இப்போ ஒன்று சொன்னோம், அதை கேளுங்க. தடை மறைக்கணும்டா குட்டுறதுக்கு. அதை அப்படியே அங்கேருந்து தூக்கி போட்டு வரும் தூரத்துக்கு. ஓகே கைஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே டாடா, பை பை.